வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வேல்யூவேஷன் பண்ணணுன்னாலும் உங்களுடைய ஃபோன் எடுங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விழாக்குள்ளே வந்திருக்கும். ஆக்சுவலி விழானாலே வெளியில் தான் ஷூட் பண்ணுவோம். இது விழா பாருங்களேன், டபுள் ஹைட் சீலிங் பாருங்கள். எங்கே இருக்கும் அப்படின்னா ஈசிஆர் விழா லவர்ஸ். நீங்கள் அது உங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தே ஆகணும். 25 விலாஸ் கொண்ட ஒரு லக்ஸரி கம்யூனிட்டி. 4 BHK 5 BHK தான். சைஸஸும் பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் 25 வீடு கொண்ட அழகான ஒரு கம்யூனிட்டி. படப்படன்னு வேலை நடந்துருக்கு. டிசம்பர் 2026 இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஃபியூ யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் யூனிட்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் என்னுடைய ரெக்வஸ்ட்டு, கொஞ்சம் வேகமாக இதை வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டப்புன்னு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒருவேளை ஃப்ளோர் பிளான் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டு அந்த ஃப்ளோர் பிளானை வாங்கிக்கலாம். சூப்பராக வென்டிலேட்டட் வில்லா. இங்கே பாருங்களேன், இந்த விண்டோஸோடைய ஹைட்டுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஸ்லைடிங் டோரு. அதே மாதிரி அது பின்னாடியே இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், கேமரா பின்னாடி பார்த்தீங்களா, அழகான வென்டிலேஷன்ஸ் இருக்குது. டபுள் ஹைட் சீலிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு மேலேயும் இதுக்கு மேலேயுமே பாருங்கள் கிளாஸு, இது கர்டன்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு விழா. இந்த விழாவை தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய அவைலபிள் சைஸஸ் என்ன, இதனுடைய ப்ரைஸஸ் என்னன்றதெல்லாம் இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், வீடை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் இல்லையா. வீடு பார்க்க வந்த போது அதான் செய்யணும், போய் வீடை பாருங்கள், அப்புறம்லாம் மீதி கதையை பேசிக்கலான்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த வீடை சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த டைம் ஜோனில் இருந்தாலும் சரி, சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா உங்களுடைய நேரத்தையும் அலைச்சலையும் ஹாப்பி ஹோம்ஸ் மிச்சப்படுத்தும். எப்படி அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த டைம் ஜோனில் உங்களுடைய இஷ்டத்துக்கு உங்களுடைய வீடியோஸை ஹாப்பி ஹோம்ஸில் பாருங்கள். ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் எல்லாருக்கும் எல்லா விதமான பட்ஜெட்லையும், வில்லா, அப்பார்ட்மெண்ட்டு, பிளாட்டு, அது மாதிரி எல்லா கமர்ஷியல் இது எல்லாமே ஹாப்பி ஹோம்ஸில் இருக்குது. சில வீடியோஸ் நம்ம வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோஸ் பண்ணுறோம், சில ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோ பண்ண முடியல. ஒருவேளை அதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைனா ப்ரைவசி ரீசனுக்காக பண்ண முடியல. ஸோ ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும், ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி தேடுதலுக்கும் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அது ஹாப்பி ஹோம்ஸ் தான். உங்கள் நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். நீங்கள் வெயிலில் மழையில் நல்லா தேவையில்லை. ஆக்சுவலி எனக்கு செம்மையாக இருக்குது, வெயிலில் தான் சுற்றிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பட தேவையில்லை. சரியா, கரெக்டான ஒரு டைமில் ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணி அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, இந்த பட்ஜெட் ஓகே, அந்த இடம் ஓகே, நேரில் போய் பார்த்து முடிவு பண்ணிடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஒர்க்கு வந்து உங்களுக்கு ஹாப்பி ஹோம்ஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். ஷேர் பண்ணல, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய டைமையும் மிச்சப்படுத்தும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, வேல்யூவேஷன். இந்த ப்ராப்பர்ட்டியை நான் விற்கணும், எனக்கு இதனோட விலை தெரியல. ஏன் விலை தெரியலன்னா, உங்களுக்கு கரெக்டான விலையில் விற்றீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் ஜாஸ்தியாக கோட் பண்ணீங்க, ஏகப்பட்டது கோட் பண்ணிட்டீங்க தெரியாமல் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கே ஆள் வர மாட்டாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சுட்டீங்க அப்படின்னா பட்டுன்னு விற்றுரும், ஆனால் லாஸ் ஆகிடும். அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹாப்பி ஹோம்ஸ் இப்போ புதுசாக ஒரு சர்வீஸ் ஒன்று ஆஃபர் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவில் நம்ம டெய்லி அது மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும். ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ப்ரைஸ் ரிசர்ச் ரிப்போர்ட். ஸோ ரிசர்ச் பேஸ் பண்ணி, டேட்டா பேஸ் பண்ணி, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இது மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் A to C ஆஃப் யுவர் ப்ராப்பர்ட்டி அனலைஸ் பண்ணி, சரௌண்டிங்ஸ் அனலைஸ் பண்ணி, இது உங்களுக்கு கிடைக்கும். வெரி நாமினல் ஃபீஸில் இப்போ we are doing it this one. ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மாடல் வில்லா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இது இருக்குது. மீதி ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் ரெடியாகி படப்படன்னு ஒர்க் போயிட்டு இருக்கு. ஏன்னா டிசம்பர் 2026 இவங்க ஹேண்ட் ஒர்க் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் வந்து இங்கே வேலை அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ பட் யூ கேன் கீப் திஸ் அஸ் அ ரெஃபரன்ஸு. ஃப்ளோர் பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளோர் பிளான்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெருசு பார்க்கிங், எவ்வளோ பெருசு ரூம்ஸ், எவ்வளோ பெருசு ஹால்ஸ், அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோர் பிளானை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். PDF வெர்ஷன் நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நேரில் ஆக்சுவலி கட்டிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அப்படி ஸ்ட்ரக்சர் எல்லாமே பலத்தில் ரெடி ஆகி போச்சு படப்படன்னு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்க்கிங். எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 3 கார் பார்க்கிங் நீங்கள் நிறுத்தலாம், தாராளமாக நிறுத்தலாம். 4 கூட நிறுத்தலாம். அப்படி இப்படின்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண இருக்கிற இடத்த சொல்கிறேன். அது நீங்கள் எவ்வளோ நிறுத்துறீங்க, அப்படி எவ்வளோ பிளான் பண்ணுறீங்கன்றது இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. பட் we have a very big கார் பார்க்கிங் பாருங்கள். ஸோ அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. வீடை சுற்றி செட் பேக் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், அந்த கிராஸ்லாம் வச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக செட் பேக்கு, அந்த பக்கம் வெளியில் ஒரு செட் அவுட் இருக்குது. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லேயும் பாருங்களேன், வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்டன் தனியாக ஒரு ஏரியா, காமனான ஒரு ஏரியா. ஸோ அதுலேயே இந்த மாதிரி செடி வந்து கம்யூனிட்டிலேயே வருது. ஸோ வீடு சுற்றி இந்த பக்கம் இருக்கிறதையும் உங்களுக்கு கேப்பை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அது வரைக்குமே சைடில் போகுது. ஸோ இது ஒரு செட் அவுட் ஏரியா. இந்த ஸ்லைடிங் டோர் ஹால்லேருந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ பெருசும் டோர், பயங்கரமான வென்டிலேஷன். இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை பார்க்கலாம். அந்த இன்ட்ரோவில் அந்த ட்ரான் ஃபுட்டேஜ் எல்லாமே உங்களுக்கு இமான் காமிச்சிருப்பார். வெளியில் நான் கட்டிகிட்டு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. நம்ம உள்ளே போகலாம். ஸோ வீடு சுற்றி உங்களுக்கு அழகான இடம் கொடுத்துருக்குறாங்க. சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா
3000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. 4 and 5 BHK. உள்ள வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், தடாய் லிஃப்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடுக்குறாங்க. நார்மல் டோர்ஸ் போடாமல் சில இடத்துல இந்த மாதிரி லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாத்தையுமே நம்ம லக்ஸுரி எதிர்பார்ப்போம். சமீபத்தில் விட ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி மெட்டல்லாம் வேணாம், ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது, எனக்கு கிளாஸ் டோர் போட்ட லிஃப்ட் வேணும்னாங்க. ஸோ இங்கே பை டிஃபால்ட்டாகவே அந்த மாதிரி தான் வந்து அழகாக கிளாஸ் டோர்ஸ் போட்ட லிஃப்ட் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய அழகான வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஷாப்பிங் மாலில் இருக்கிற மாதிரி ஒரு லிஃப்ட் கொடுத்தா எப்படி? ஸோ லிஃப்ட் வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க, பாதியில் நிற்கிது பாருங்கள். அதனால் நம்ம இது யூஸ் பண்ணலாம். பட் லிஃப்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, இட்ஸ் ரெடி. சரிங்களா? இது வந்து கீழே வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் இல்லை ஸ்டோர் அந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் அதை நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். வில் கோ டு த பெட்ரூம் ஃபர்ஸ்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு. இங்கே பாருங்கள், இந்த பிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டேன்னா, இப்போ நம்ம வெளியில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, 25 லக்ஸரி வில்லாஸ் தான் இந்த கம்யூனிட்டியிலே, வெறும் 25 லக்ஸரி வில்லாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூ கேன் ஓப்பன் திஸ் டோர். நம்ம வெளியில் ஒரு செட் அவுட் போட்டுக்கலாம், தேவையில்லைனாலும் விட்டுடலாம். இட்ஸ் டோட்லி அப் டு அஸ். டோர்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ ஹால்லேயே கூட பார்த்துருப்பீங்க. இதை மூடிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான லைட் கிடச்சிரும். செக்யூரிட்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 24/7 செக்யூர்டான ஒரு கம்யூனிட்டி இது. ஸோ அதனால வந்து இப்படி ஓப்பனாக இருக்கே அப்படி ஓப்பனாக இருக்கே, இதான் லைஃப் ஸ்டைல். திஸ் இஸ் த லைஃப் ஸ்டைல் தே ப்ராமிஸ். இங்கேயும் விண்டோடைய ஹைட்டு பாருங்கள். இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இது. இங்கே பாருங்கள், இது வந்து ஷவர் ஏரியா. அது உள்ளே ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் இங்கே இருக்குது. நம்ம மூடிட்டு கிச்சன் போவோம். மேலே ஸ்டெப்ஸ் போகிறதுக்கான வழி. ஸோ இதில் வந்து இட்டர்னல் மார்பிள் போட்டிருக்கிறாங்க. இது நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் இப்போதைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் தான் இருக்குன்றதால உங்களுக்கு நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து லிவிங், இந்த பக்கம் வந்து டைனிங் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் எங்கே காணும் அப்படின்னு தான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ உங்கள் கூட தான் நான் வந்து இது பார்க்குறேன். கீழே இருந்த வெளியில் வேலை இருந்தது. ஓகே வாங்கம்மா, இது வந்து பின்னாடி வந்து நம்ம செட் பேக் தனியாக, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் சைடில் பார்த்தோம்ல, அது இல்லாமல் பேக் சைடு வந்து ஒரு செட் பேக் இருக்குது. வீடை சுற்றியுமே அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே ஒரு தோட்டமாக்கி கீரை செடி வாழை மரம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் அதை அழகாக இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ வீடை சுற்றியுமே உங்களுக்கு அழகான ஒரு செட் பேக் விட்டுருக்குறாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெட்ரூமு. ஸோ இப்போ இது வந்து ஒரு சேல்ஸ் ஆஃபீஸாகவும் அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தால் கூட இந்த ஸ்பேஸுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து எத்தனை சீட் போட்டிருக்காங்க. இது ஒரு 8 சீட்டர் டைனிங், இல்லைனா வந்து டேபிள், இந்த கான்ஃபரன்ஸ் டேபிளில் போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ இப்போ இடம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவல் சைஸஸ் ஃபீட்டில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோர் பிளான் வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் அந்த ஃப்ளோர் பிளானை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே போய் பார்ப்போம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த ஸ்லிப்பாகாமல் இருக்கிறதுக்கு அந்த லைன்ஸ் போட்டிருக்கிறாங்க கிரிப்புக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இந்த ஃபவுண்டேஷன் பாருங்களேன் எவ்வளோ திக்காக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை கட்டும் போது உள்ளேருந்தே பார்க்கலாம். நல்லா இவ்வளோ மொத்தம் இருக்குது. அந்த பீம் எல்லாம் கிராஸ் பீம் எல்லாம் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கிறாங்க பாருங்கள். திக்காகவும் இருக்குது இந்த பில்லர்ஸோட இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஹேண்ட் கிரில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடன் இந்த டாப் வச்சு கீழே வந்து அழகான வந்து கிரில் போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ரிப்பீட்டடாக இல்லாமல் ஒரு அழகான ஒரு கிரே கலர் வித் டார்க் ப்ரௌன். இது சூப்பராக இருக்குது. வா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கீழே பார்த்தது தான் கிச்சன். ஸோ நம்ம அந்த ஓப்பனில் பார்த்தோம் இல்லையா, இட்ஸ் ஓப்பன் கிச்சனு. அதை நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது வந்து ஒரு லவுஞ்ச் ஏரியா. நீங்கள் இந்த இடத்துல ஒரு சோஃபாவோ இல்லை வந்து இந்த இடத்துல ஒரு சோஃபாவோ நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸில் போட்டுக்கலாம். இதான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. லிஃப்ட்டு சென்டராக நம்ம கீழே பார்த்த லிஃப்ட்டு இங்கே வந்துருக்கு. இப்போ நம்ம மேலேயும் போய் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ரூம். இந்த ரூமை ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. ரூமோடைய ஹைட்டு பாருங்கள். ஸோ கீழே நம்ம டபுள் ஹைட் சீலிங் பார்த்தோம். ரூம்ஸோடைய ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டு கிட்ட வந்து நல்ல ஒரு சீலிங் ஹைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லக்ஸரி உங்களுக்கு லுக்கு கொடுக்கும். அந்த ஹீட்டை வந்து கீழே விடாது. லுக் அட் த விண்டோஸோடைய ஹைட் எல்லாமே இந்த கிளாஸில் இவ்வளோ பெருசு இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுடைய அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஒரு டார்க் தீம் தான் இருக்குது எல்லா பாத்ரூம்லேயும். மேலே ஸ்டோரேஜ்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே ஒரு ரூம் பார்த்தோமா, இது வந்து அது 2வது, இது 3வது. ஸோ இது ஒரு பெரிய பெட்ரூம் வித் வாக் இன் வார்ட்ரோப். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே கிளாஸ் தான். இதை ஜஸ்ட் வாண்ட் டு ஓப்பன் கொஞ்சம் சாம்பிள் கட்டுறோம் பாருங்கள்.
பார்த்தீங்களா, இங்கே செடி வைக்கிறதுக்குன்னு அழகாக ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க கிட்ட. அதுக்கப்புறம் கிரில் இருக்குது. சீலிங் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஹைட்டு சீலிங்குன்னு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நல்ல ஒரு லக்ஸரி லுக்கு உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே கொடுத்துருது இந்த ரூமோடைய ஹைட்டு. ஸோ இந்த ரூமில் உங்களுக்கு வாக் இன் வார்ட்ரூப் இருக்குது. எல்லா ரூம்லேயுமே இது வரைக்குமே நம்ம வந்து மார்பிள்ஸ் தான் பார்த்துருக்குறோம். இந்த பெட்ரூமுடைய அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம், ட்ரை ஏரியா, ஷவர் இது இருக்குது. குட்டியும் இருக்கணும். இன்னொரு ரூம் பார்ப்போம். இதான் நம்ம பார்க்குற 4வது ரூம். ஸோ இதுலேயுமே பாருங்கள், இந்த ரூம் அந்த ரூமோடைய ஒரு மிரர் காப்பியாக தான் இருக்குது. ஸோ அந்த ரூமோட இதில் வந்து வாக் இன் வார்ட்ரூமோடைய சைஸ் வந்து இது ரொம்ப பெருசு. பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. இந்த பெட்ரூமோடைய அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேலே போவோம். மேலே போய் பார்ப்போம். செகண்ட் ஃப்ளோர் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே இந்த கூல் ரூஃப் டைல் போட்டிருக்காங்க. அந்த ஓப்பன் டு ஸ்கை அந்த டபுள் ஹைட் சீலிங் இருக்குது இல்லை, அந்த டபுள் ஹைட் சீலிங்கில் மேலே வந்து இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் கிளாஸ், இது மேலே நடக்கவே நடக்கலாம். இந்த ஹார்ட் அண்ட் கிளாஸ் போட்டு அதை பேஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க, சும்மா மூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அழகாக கிளாஸ் தான் போட்டிருக்கிறாங்க. மேலே வாட்டர் டேங்க் இருக்குது, அதுவுமே அசிங்கமாக தெரியக்கூடாதுன்றதில் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம அழகாக ஒரு டெம்பரரி ஷெட் மாதிரி போட்டு அழகாக யூஸ் பண்ணலாம். இங்கேயும் வந்து ஓப்பனாக அவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ ஆரம்பிச்சத்துல இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து நிற்கிறோம். இப்போ ஸோ விழாவை வந்து சுற்றி பார்த்தாச்சு. 4 BHK விழா, இது 5 BHK விழாவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது இதில் ஓப்பன் கிச்சன். இது சாரி, அதில் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். இது வந்து மாடல் அப்படின்றதால அந்த ஏரியாவே இல்லை. இதை நம்ம எப்படி வேணால் இன்டீரியர் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. மினிமல் சேஞ்சஸ் விச் எவர் இஸ் பர்மிட்டட், செக்ஷனல் சேஞ்சஸ் இல்லாமல் விச் எவர் பாசிபிள் சேஞ்சஸ் யூ கேன் ஸ்டில் டூ இட். ஏன்னா அது இன்னும் அவங்க முடிக்கல, அதனால தட் இஸ் லாஜிக்கலி பாசிபிள். பட் செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 17,500 per square feet. இது வந்து ப்ரைஸு சரிங்களா. 25 விழாவில் இப்போ வந்து ஒரு 7 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது, மிக்ஸ்ட் 4 and 5 BHK சைஸில். ஸோ இப்போது நம்ம வந்து சைஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். 3,000 to 5,000 square feet விழா இந்த மாதிரி லிஃப்டோடு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம எப்படி வேணால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகுது. ஸோ இது வந்து வேணாம் அப்படின்னு கூட நம்ம சூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஐ மீன் லிட்டில் கஸ்டமைசேஷன். இதில் வந்து அம்யூனிட்டிஸ் பார்ப்போம். இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் 25 யூனிட்ஸ் கொண்ட இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு இன்ஃபினிட்டி பூல், ஃபிட்னஸ் சென்டரு, பன்க்வெட் ஹாலு, மல்டிபர்பஸ் கோர்ட்டு, விளையாடுறதுக்கான மல்டிபர்பஸ் கோர்ட்டு, பார்பிக்யூ கவுண்டர்ஸு, எஸ்டேட் மேனேஜர் இந்த அசோசியேஷன் ரூம் மாதிரி, சீனியர் சிட்டிசன் பார்க்கு, சில்ட்ரன் பிளே ஏரியா, இண்டோர் கேம்ஸு, யோகா பண்ணுறதுக்கான பிளேஸு. ஸோ இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு தேவையானது இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நான் ப்ரைஸஸும் சொல்லிட்டேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 17,500 square feet. இன்னும் டீட்டெயில்டாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிள் யூனிட்ஸோடைய சைஸஸ், ப்ரைஸஸ், லேண்ட் ஏரியா இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து இது PDF வேணும், அதாவது ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் do not hesitate. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் மூலியமாக யூ கேன் கெட் யுவர் PDF. ஸோ இதை தாண்டி இது வந்து நம்ம அக்கறையில் இருக்கோம். ECRல முன்னாடி பின்னாடி பாலவாக்கத்தில் இருந்தே அப்படி திருவான்மையூரில் எனக்கு ஒரு பென்ட் ஹவுஸ் வேணும், பாலவாக்கத்தில் ஒரு பெரிய விழா வேணும், இதாக இருக்கானா ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டி, லக்ஸரி ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வேணாம் எனக்கு அப்பார்ட்மெண்ட் வேணும் OMRல எதாவது இருக்கானா எஸ் வி டூ ஹேவ். அது கூட வேணாம் எனக்கு என் இடத்த ஒன்று கூட தனியாக நல்ல ஒரு இடத்துல அப்படி கூட நான் TCSல இப்போ தான் ஒன்று ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அது TCS சிறுசேரியில் TCS உடைய ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே பியூட்டிஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த ஒரு இடத்த வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் அந்த இடத்த வாங்கி நீங்கள் தனியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா போட்டு வைக்கலாம், நல்லா அப்ரிஷியேட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அழகான அதில் ஒரு வீடு கட்டலாம். அப்படியே ரெடி டு பில்டு. அண்டர் கிரவுண்டில் வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ், சீவேஜ் இது எல்லாமே அது போட்டு EB எல்லாமே போட்டு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய தேவை எதுவாக இருப்பினும், அப்பார்ட்மெண்ட், வில்லா, பிளாட்டு, கமர்ஷியல் எதுவாக இருப்பினும், ஹாப்பி ஹோம்ஸ் உங்களுடைய நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வேல்யூவேஷன் பண்ணணும், கரெக்டான ப்ரைஸ் ரிப்போர்ட் உனக்கு ரெடி பண்ணணும்னாலும் ஹாப்பி ஹோம்ஸில் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தட் வில் ஹெல்ப் யூ லாட். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கு மட்டும் கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கும் தெரியும் நீங்கள் எங்களை வந்து ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நாங்கள் வீடியோ போடும்போது மிஸ் பண்ணாமல் படக்குன்னு வந்து ட்ராயிங் அப்படின்னு வந்து மிஸ் பண்ணாமல் நிற்கும், பயனடைவீங்க. I'll see you in the next video. Safe பாருங்க.